வணக்கம். நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு ஆஷாட நவராத்திரி 2024 ஒரு லிக்விட் ஐட்டம் டெய்லி வச்சுக்கிட்டே இருப்போம் சரிங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த நவராத்திரி வந்துட்டு ராகுவுடைய திருவாதிரையில் ஆரம்பித்து சுவாதி வரைக்கும் முடியறதால ஸோ அது மாதிரி ஒரு ஸ்பெஷலான ராகுக்கு பிடிச்ச சில விஷயங்களை நம்ம வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டே ஜூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டே வந்துட்டு கருப்பு திராட்சை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கருப்பு திராட்சையில் ஜூஸ் எடுத்து வச்சுருங்க. ஒன்றும் இல்லை, கருப்பு திராட்சை கொட்டையோடு நல்லா மிக்சியில் அடித்து அப்படியே வச்சுக்கோங்க. அதுலேருந்து இனிப்பு தாராளமாக சேர்க்கலாம். ரெண்டாவது நாள் வந்துட்டு எலுமிச்சம்பழத்தில் ஜூஸ் வைக்கணும். அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸுங்கிறதுமே வந்துட்டு உப்பு போட்டாலும் சரி, சக்கரை போட்டாலும் சரி, அது பிரச்சனை கிடையாது. பட் லிக்விட் வந்து எலுமிச்சம்பழம். மூணாவது நாள் வந்து நெல்லிக்காய் ஜூஸு. சேம் நெல்லிக்காய் ஜூஸுமே வந்துட்டு நீங்கள் சேம் அதே மாதிரி நீங்கள் உப்பு போட்டு தேன் கலந்துக்கிட்டாலும் சரி, இல்லை சக்கரை கலந்துக்கிட்டாலும் சரி, இல்லை உப்பு கலந்துக்கிட்டாலும் சரி, எப்படி கலந்தாலும் பிரச்சனை கிடையாது. நெல்லிக்காய் ஜூஸ். 4வது நாள் பார்த்திங்கன்னா மீண்டும் கருப்பு திராட்சையை கொண்டு தான் ஜூஸ் வைக்கணும். ரிப்பீட் ஆகும் சரிங்களா. ஸோ அடுத்தது 5வது நாள் வந்துட்டு நெல்லிக்காய் ஜூஸ் தான் வைக்கணும். 6வது நாள் வந்துட்டு அகைன் கருப்பு திராட்சை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஜூஸ் வைக்கணும். 7வது நாள் எலுமிச்சம்பழத்தில் ஜூஸு. 8வது நாள் கருப்பு திராட்சை ஜூஸு. 9வது நாள் நெல்லிக்காய் ஜூஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா 10வது நாள் மட்டும் கம்பல்சரி நாகப்பழத்தில் தான் ஜூஸ் வைக்கணும். அதுவும் நாகப்பழம் இப்போ மார்க்கெட்டில் அவைலபிள். 100% நாகப்பழத்தை வாங்கி அந்த கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல பழத்தை மட்டும் அடிச்சுட்டு அதில் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை சேர்த்தாலும் சரி, தேன் சேர்த்தாலும் சரி, சக்கரை சேர்த்தாலும் சரி, எப்படி சேர்த்தாலும் சரி, மொத்தத்தில் எதுவுமே போடாமல் வெறும் நாகப்பழம் ஜூஸ் வச்சாலும் ஓகே. கம்பல்சரி நாகப்பழ ஜூஸ் 10வது நாள் வச்சிடணும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு லிஸ்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாராகி யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் வாராகி யாகத்திற்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் 9710484640. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.